தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ணமங்கையராடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ. பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவது சிறப்பாக கொண்டாடப்படுவது நகரத்திலே என்னும் பொருண்மையில் தங்கள் வாதத்தை முன்வைக்க வந்துள்ளனர். அனைவரையும் வருக வருக என தமிழன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்வினை முனைவர் வே பத்மநாபன் ஐயா அவர்களிடம் வழங்கி இடம் அமர்கிறேன். நன்றி. சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி இந்த பட்டிமன்றத்தை துவக்கி வைப்பதிலே பெருமை கொள்கின்றேன். கல்லூரி முதல்வர் என்ற முறையில் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் பல சரித்திர சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருக்கின்ற எங்கள் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் மற்றும் செயலர் முனைவர் மு. கருணாநிதி ஐயா அவர்களின் வாழ்த்துக்களோடும் வழிகாட்டுதல்களோடும் இன்று பொங்கல் பண்டிகை மிகச் சிறப்பாக சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அனைவரும் இணைந்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பார்மசி கல்லூரி, நேச்சுரோபதி அண்ட் யோகா மருத்துவக் கல்லூரி, நர்சிங் கல்லூரி மற்றும் பிஎட் கல்லூரி, அனைத்து கல்லூரி ஆசிரியர் மாணவிகள் மற்றும் துறை சார்ந்த அனைத்து பணியாளர்களுடன் இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நாளில் இந்த விழாவிற்கு பலம் சேர்க்கும் விதமாக இன்று விவேகானந்தா கலை அறிவியல் கல்லூரி ஒருங்கிணைத்துள்ள பட்டிமன்றம் பொங்கல் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவது கிராமங்களிலா இல்லை நகரங்களிலா என்பது தலைப்பு. இந்த தலைப்பு தமிழ்துறை தேர்ந்தெடுத்துள்ள தலைப்பு. மாணவியர்கள் அனைவரும் இந்த தலைப்புக்கு சான்றாக இங்கு பேச இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் மட்டும் இல்லாம மாணவிகளும் சேர்ந்துதான் இந்த பட்டிமன்றத்தை நடத்த இருக்கிறாங்க. இந்த பட்டிமன்றம் கண்டிப்பா ஒரு நகைச்சுவை கலந்த பட்டிமன்றமாக இருக்கும் அப்படிங்கிறதுல உங்க எல்லாத்துக்கும் அதை அஷூரன்ஸ் கொடுக்கிறோம். இந்த பட்டிமன்றம் இன்னும் சிறப்பு பெறணும் அப்படின்னா இது உங்களோட கரங்கள்ல தான் இருக்கு. உங்களோட கரங்கள், உங்களோட கரகோஷம் மற்றும் உங்களோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் இந்த பட்டிமன்றம் இன்னும் சிறப்பாக அமையும். ஒவ்வொரு பேச்சாளர்களும் மிக சிறப்பான திறமை வாய்ந்த பேச்சாளர்கள். அவங்கள நீங்க ஊக்குவிக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பட்டிமன்றம் பேசுறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் சேர்ந்து இந்த பட்டிமன்றத்தை மிக அருமையா நடத்த இருக்கின்றாங்க. தமிழ்துறை ஏற்பாடு செஞ்சிருக்கிற இந்த பட்டிமன்றத்திற்கு நாங்க பிரின்சிபல்ஸ் அனைவரும் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இந்த பட்டிமன்றத்தை இனாகுரேட் பண்றோம். ஸோ இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை நமது கல்லூரி தாளாளர் மற்றும் செயலர் மற்றும் அனைத்து மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ் சார்பா தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக இருக்கிறது பேராசிரியர் சக்திவேல் ஐயா அவர்கள். சக்திவேல் ஐயா அவர்கள் ரொம்ப திறமை வாய்ந்த பேச்சாளர். நிறைய பட்டிமன்றங்கள்ல அவர் நடுவராக இருந்திருக்காரு. அவரோட பேச்சு அவ்வளவு இனிப்போட மற்றவங்களை ஈஸியா போய் சேரும். யாரும் எளிமையான நடையில புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பட்டிமன்றத்தை அவ்வளவு அழகான அவர் நடத்துவாரு. நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்காரு. ஸோ இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருக்கிற சக்திவேல் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் ரொம்ப பெருமை கொள்கிறேன். அவர்கிட்ட இந்த பட்டிமன்றத்தை நடத்துமாறு நான் கேட்டுக்கொள்றேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். பட்டிமன்றத்தை ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எங்களோட பெஸ்ட் விஷஸ். எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு முறை விவேகானந்தா கலை
அறிவியல் கல்லூரி மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் சார்பாக தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பட்டிமன்ற நடுவர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவரையும் வருக வருக என இன்முகத்தோடு வரவேற்று மேடையினை பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சக்திவேல் ஐயா அவர்களிடம் வழங்குகிறேன். ஐயா அவர்களின் உரை இனிதே தொடங்குகிறது. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சங்ககிரி விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தமிழ்துறை வழங்குகின்ற இந்த பட்டிமன்றம் பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுவது கிராமத்திலா நகரத்திலா? அற்புதமான தலைப்பு. இந்த அற்புதமான தலைப்பினை எங்களுக்கு வழங்கி இந்த வாய்ப்பினை வழங்கிய நமது விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் கல்வி தந்தை நிறுவனர் தலைவர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் இன்றைய பொங்கல் தின விழாவிலே பங்கு பெற்று இந்த பட்டிமன்றத்தை துவக்கி வைத்த எமது சிறப்புக்குரிய கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியினுடைய முதல்வர் பத்மநாதன் ஐயா அவர்களுக்கும் ஐக்யூஎஸ்சி டைரக்டர் சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் பிஎட் கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வு கண்டிப்பாக நடைபெற வேண்டும், இந்த நிகழ்விலே தமிழ்துறையின் பங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை எல்லாம் அழைத்து கருத்துரை கூறி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறையின் தலைவர் முனைவர் மெய்வேல் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். இந்த பட்டிமன்றத்திலே பேசக்கூடிய பேச்சாளர்கள் அனைவருமே திறமை வாய்ந்த பேச்சாளர்கள். பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுவது கிராமத்திலா என்ற அணியிலே பேசக்கூடிய முதல் நபர் ஹரிணி, முதலாம் ஆண்டு உயிர் வேதியியல் அவர்கள். சிறந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அவர்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக தமிழ் துறையினுடைய உதவி பேராசிரியர், அற்புதமான பேச்சாளர். நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், நகைச்சுவையோடு பேசக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளர் அவர்கள். மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய வேடியப்பன் ஐயா அவர்கள் இந்த கிராமமே என்கின்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார்கள். அடுத்ததாக எங்களது கல்லூரிக்கு புது வரவு, நிரந்தரமான வரவு, நுண்ணறிவுத்துறை சுந்தரையாவுடைய மனைவி, தமிழ்துறை சுந்தரையாவுடைய மனைவி அவர்கள் அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர். திருமதி மா உஷாநந்தினி அவர்களை அறிமுகம் செய்கின்றோம். சிறந்த பேச்சாளர், அற்புதமாக பேசக்கூடியவர். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நானும் இந்த பட்டிமன்றத்தில் பேசிதான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய சிறந்த ஒரு அற்புதமான பேச்சாளர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நல்ல மனிதர். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் மோகன் பாரதி ஐயா அவர்களை அறிமுகம் செய்கின்றோம். அடுத்ததாக நகரமே என்கின்ற தலைப்பிலே பேசக்கூடிய தமிழ்துறை உதவி பேராசிரியர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிறந்த பேச்சாளர், மிமிக்ரி மன்னன், சிறந்த பேச்சாளர், சிறந்த பாடகர் அருள்முருகன் ஐயா அவர்கள் இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அவங்கவுங்க பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்கவுங்க மாட்டு வண்டியில் வேற போயிட்டு இருக்கிறாங்க, அவங்கவுங்க காளை மாட்டில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. நாம் வாட்டுக்கு பட்டிமன்றம் நடத்துகிறோம். பட்டிமன்றம் கேட்குறவங்க எல்லாம் கேட்குறீங்க. வெரி குட், நல்லது நல்லது. எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அடுத்ததாக உயிர் வேதியியல் துறை திருமதி மா கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் சிறந்த ஒரு பேச்சாளர், அற்புதமாக பேசக்கூடியவர்கள். அவர்கள் இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்ததாக கனிஷ்கா ஐயா, கிராமமா நகரமா? ஐயா, நான் கிராமத்திலே இருந்துக்கிறேங்க ஐயா அப்படின்னு சொன்ன மனுஷி
திடீர்னு பார்த்தீங்கன்னா வேண்டாம் வேண்டாம் நான் நகரத்துக்கே போகிறேங்க, நகரம் தான் இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறனால நாங்கள் நகரத்துக்கே போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு வாங்கலிங்க, அடம் பிடிச்சு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு வாயாடி நம்ம கனிஷ்கா அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்ததாக பூர்ணிமா உயிர் வேதியியல் துறை சிறந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அவர்கள் இந்த நேரத்திலே அறிமுகப்படுத்துகிறோம். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுவது கிராமத்திலா நகரத்திலா? ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்புங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழர்களுடைய பண்பாடே வந்து பார்த்தீங்கன்னா நாம் பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய இந்த தமிழர் திருநாள், சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த தமிழர் திருநாள் தான் நாம் சொல்லுவோங்க. ஏன்னா நாம தான் இந்த நேரத்தில் தான் பாருங்க, நம்மளுடைய உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த உழவு மாடுகளோடும் விவசாயத்தோடும் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பண்டிகை பொங்கல் பண்டிகை. அப்படிப்பட்ட இந்த பொங்கல் பண்டிகையை நினைவு கூறுகின்ற வகையிலே நாம் இந்த நேரத்திலே கொண்டாடி வருகிறோம். அதே மாதிரி இந்த பயிர் தொழில் செய்யக்கூடிய நம்மளுடைய விவசாயிகளை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்துகின்றோம். பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்பும் பண்பாட்டினை வெளிப்படையாக சொல்வதுதான் இந்த பொங்கல் திருவிழா என்று நாம் சொல்றோம். அதே மாதிரி இந்த பொங்கல் திருவிழா எப்பொழுது தோன்றியது என்று சொன்னோம்னா, காலங்காலமாக நம்மளுடைய தமிழர்கள் இந்த பொங்கல் திருவிழாவில் கொண்டாடி வராங்க. ஆதி காலம் தொட்டு இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் முதல்ல எல்லாம் இந்த பொங்கல் திருவிழாவை அறுவடை திருநாள் என்று கொண்டாடி வந்தோம். அது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிறிதாக மாற்றம் பெற்று இன்னைக்கு நாம் எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும், அதாவது குமரி முதல் இமயம் வரை இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த பொங்கல் விழாவை மகர சங்கராந்தி அப்படிங்கிற ஒரு பெயரில் இங்கே கொண்டாடி வராங்க. அதே மாதிரி சோழர் காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் காலகட்டத்தில் சோழர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுயீடு விழா என்று சொல்லக்கூடிய இந்த விழா, முதல் அறுவடை என்று சொல்லக்கூடிய இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்தது. இந்த கொண்டாடப்பட்டு உண்டான சான்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு, பரிபாடல் போன்ற நூல்களிலும் இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ஐங்குறு நூற்றில் நெற்பல பொழிக பொன் பெரிது பெருக என்ற வாசகம் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். ஏன்னா காலங்காலமாக நம்மளுடைய தமிழர்கள் இந்த அறுவடை திருநாளை, பொங்கல் திருநாளை வெவ்வேறு காலகட்டங்களில் மகிழ்ச்சியாக புத்தாடை அணிந்து இறைவனுக்கு சூரியனுக்கு பொங்கல் இட்டு இந்த விழாவினை கொண்டாடி வருகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பொங்கல் விழா கிராமத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதா நகரத்தில் கொண்டாடப்படுகிறதா என்ற தலைப்பிலே பார்க்கின்ற பொழுது, கிராமமே என்கின்ற அணியிலிருந்து பேசுவதற்காக முதலாம் ஆண்டு உயிர் வேதியியல் துறை மாணவி ஹரிணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அறிவின் சிகரமான நடுவரையா அவர்களுக்கும், எங்களை எழுத்ததான் தீர்வுன்னு உட்காந்துட்டு இருக்க எதிரணி அவர்களுக்கும், நடுவரையா அவர்களுக்கும், எப்பயுமே நியாயத்து பக்கம் தான் நிப்பன் இருக்கிற எங்களோட அணியினருக்கும், எங்களை எழுத்தேதான் தீருவேன் அப்படின்னு இருக்கிற எதிரணியன் அவர்களுக்கும், எங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும், இது பழமொழி. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? கிராமத்துல இருந்தாதான் தமிழ் மண்ணுக்கே மொழி பிறக்கும்ன்றது புதுமொழி. அடடடடடா, கிராமத்துல இருந்தா மட்டும்தானுங்க தமிழ் மொழிக்கே ஒரு சிறப்பு என்று சொல்றாங்க. நகரத்துல எல்லாம் அடுப்புல குக்கர்ல, கரண்ட் அடுப்புல குக்கர்ல தாங்கய்யா பொங்கல் வைக்கிறாங்க. ஆனா கிராமத்துல மட்டும்தாங்கய்யா மண்பானையில இஞ்சி மஞ்சள்லாம் கட்டி பாரம்பரியமான முறையில பொங்கல் வைக்கிறாங்க. அட கண்ணு, நம்ம பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் எல்லாம் கட்டி தானே வச்சிருக்காங்க. அவங்களாம் பாரம்பரியத்தை பின்பற்றாங்க ஐயா. ஆமா ஆமா, அவங்க எல்லாருமே முக்காவாசி பேர் எல்லாருமே கிராமத்துல இருந்து வரவங்க தாங்கய்யா. நகரத்துல இருக்கவங்களுக்குலாம் அது தெரியறது இல்ல. அட நம்ம கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்காக, கிராமப்புற மாணவிகளுக்காக பல சலுகைகளை கொடுத்து நாம வந்து இங்க பாத்தீங்கன்னா நாம இங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய நிறுவனர் ஐயா அவர்கள், சரிங்களா? ஆனா அதே மாதிரி தான் நம்ம கிராமப்புறமா இருந்தாலும் சரி நகர்ப்புறமா இருந்தாலும் சரி நம்ம கல்லூரியில கொண்டாடக்கூடிய விழா பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய விழாவாக இருக்குது கண்ணு. பொங்கல்ன்றதே உழைச்சவனுக்கும் உழைக்கிறதுக்கு உதவியா இருந்த ஆடு மாடுங்களுக்கும் நன்றி சொல்ற நாள் தாங்கய்யா. ஆமாங்கண்ணே. கிராமத்துல மட்டும்தாங்கய்யா ஜல்லிக்கட்டுல இருந்து மாட்டு பொங்கல் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆடு மாடுங்க முதற்கொண்டு சூரியனுக்கு
வருஷம் ஃபுல்லா விளைவிக்கிற பூமி தாய்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பொங்கல் வைக்கிறாங்க எங்கய்யா. ஆமாங்கண்ணே, நீ பேசிட்டு. இப்போ கூட எங்க வீட்ல எல்லாம் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க ஐயா. ஃபோன் பண்ணாங்க வீட்ல இருந்து. எதுக்கு அவங்கெல்லாம் நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வராங்க? ஏன்னா நகரத்துல கொண்டாடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான். அதுவே கிராமத்துக்கு வந்தாங்கன்னா சொந்த பந்தங்களோட ஜாலியாக 4 இடத்துக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொண்டாடலாம். ஆமாடா கண்ணே, ஆட என்ன நீங்க நல்லது கெட்டதுன்னு எதுக்கு வராங்க? ஒரு பொங்கல் அன்னைக்கு தான் எல்லாம் சேர்ந்து நம்ம திருவிழாவை கொண்டாடுறோம் இல்லையா? இல்லாத நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா நகரத்துக்காரங்க எல்லாம் அப்படியே நகரத்திலே போயிடுறாங்க. இவங்கெல்லாம் எங்க போய் நகர போறாங்கன்னு தெரியல. நகரத்துக்காரங்க நகர்ந்துட்டே போயிடுவாங்க போல இருக்குது. சரி, நீ பேசு. குக்கர்ல இருந்து விசில் சத்தம் வந்து அதுல இருந்து வர பொங்கல் பேரு பொங்கல் இல்லைங்கய்யா, அது வெறும் சாப்பாடு மட்டும்தான். அதுவே கொலவை போட்டு பொங்கல் அடுப்பு பூட்டி இப்ப நம்ம பொண்ணுங்களாம் எப்படி கத்துனாங்க, அதெல்லாம் எவ்வளவு தனி அழகுங்கய்யா. ஆமாண்டா கண்ணு, அந்த அழகெல்லாம் நகரத்துல இருக்க குக்கர் பொங்கல்ல வராதுங்கய்யா. அது உண்மைதான்டா கண்ணு. குக்கர்லயே பொங்கல் வைக்கிறதுக்கு கூட கிராமத்துல இருந்து தான் அரிசி வருது. அந்த உழைப்புக்கு காரணமும் கிராமத்துல இருக்கிறவங்க தாங்கய்யா. ஆமாண்டா கண்ணு, ஆமாண்டா ஆமாண்டா ஆமாண்டா. அட குக்கர்ல பொங்க வச்சாலும் எங்கிருந்து வரணும்னா அப்படின்னா கிராமப்புறத்துல, அதாவது உழவன் சேத்துல காலை வச்சாதான் நாம எல்லாமே சோத்துல கைய வைக்க முடியும். அந்த ஒரு கான்செப்ட் இல்லாமயே இவங்க பேசறதுக்கு வந்திருக்காங்கப்பா. நகரத்துல பொங்கல்ன்றது வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும்தான். அதுதான் கிராமத்துல மட்டும்தான் பொங்கல்ன்றது ஒரு சென்டிமெண்ட்டுங்கய்யா. சென்டிமெண்டலா எப்பவுமே இருக்கிறது கிராமத்து ஆளுங்க மட்டும்தாங்கய்யா. கடைசியா ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்கய்யா. சரிம்மா, இது என்னோட ஓன் பஞ்சுங்கய்யா. பேசுங்க பேசுங்க, எல்லாமே ஓனா தான் பேசிட்டு இருக்கிறோம். 4 செவத்துக்குள்ளார உட்காந்து 4 பேர் மட்டும் கொண்டாடுறதுக்கு பேரு பொங்கல் இல்ல. 4 பேர் கூட சேர்ந்து 40 வீடு எல்லாம் சேர்ந்து ஒன்னா பொங்கல் வச்சு திருவிழா மாதிரி கொண்டாடி 4 இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் அந்த பொங்கல் நாளுன்றதே நல்லா இருக்குங்கய்யா. அது உண்மைதாங்கண்ணு. நன்றிங்கய்யா. பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுவது கிராமத்தில்தான் என்ற ஒரு வாதத்தை வைத்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நிறைய வந்து அடுக்கடுக்கா நகரத்துல எல்லாம் இப்படி தான் பொங்க வைக்கிறாங்க, குக்கரில் பொங்க வைக்கிறாங்க, 4 சுவத்தில் பொங்க வச்சு அவங்களே பொங்கி சாப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சரி வாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நகரமே என்கின்ற அணியிலிருந்து பூர்ணிமா உயிர் வேதியியல் துறை மாணவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தினை தலைமை தாங்கி நல்லதொரு தீர்ப்பினை வழங்க இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் என் அணி பேச்சாளர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். புது வாழ்வு பொங்கட்டும், மால்கழி கழிந்து தத்தி தத்தி வந்த தை மாதத்தில் தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் வைத்து மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க பொங்கலோ பொங்கல் என்று குளவையிட்டு அவரை துவரை எல்லாம் படையில் இட்டு கரும்பினை தோரணத்திற்கு ஊடே பொங்கும் பொங்கையில் பார்க்கையில் இறைவனிடம் இறைஞ்சுவோம் என்றென்றும் மக்கள் மனதில் அன்புடன் பொங்கட்டும் என்று பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது தலைப்பிற்கு வரணுங்கய்யா. பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவது கிராமத்திலா நகரத்திலா அப்படிங்கிறது தலைப்புங்கய்யா. இப்ப சொன்னாங்க ஹரிணி சொன்னாங்க, கிராமம் தான் வந்து மொழிக்கு சிறப்பாம். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்குமா, கிராமம் தான் மொழிக்கே சிறப்பா இருக்குமா. அப்புறம் ஏங்க அவங்க கிராமத்துல இருந்து எல்லாம் நகரத்துக்கு வந்திருக்கிறாங்க? அதுதான் தெரியல கண்ணு, எதுக்கு வராங்கன்னே தெரியல. கம்முன்னு கிராமத்துல இருந்துட்டு போக வேண்டியதானா? பானையில மஞ்சள் இஞ்சி வச்சு கட்டுவாங்களாம். மஞ்சள் மட்டும் தான் வச்சு கட்டுவோம், இஞ்சி வச்சு கட்ட மாட்டாங்க சார். தலைக்கு தேய்ச்சுக்குவாங்களே என்னமா. மாதத்துக்கு இன்னொரு பேரு திங்கள். மனசார விவசாயம் நினைச்சா அதுதான் பொங்கல் அப்படின்ட்டு எவ்வளவு சீரும் சிறப்புமா இந்த பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம். அற்புதமான நல்ல பஞ்சு டைலாக பேசுறீங்க. ரைட், ஓகே, பேசுங்க பேசுங்க, நல்லா இருக்கு சார். அவங்க சொன்னாங்க கிராமத்துல அடுப்பை மூட்டி நெருப்பை மூட்டி செங்கலை வச்சு பானையை வச்சு பொங்கல் வைக்கிறாங்களாங்க சார். செங்கலை வச்சு விறகு வச்சு அடுப்பு மூட்டி பானையை வச்சு பொங்க வைக்கிறாங்க. எஸ் சார். ஆமாம்மா.
அதே மாதிரி தான் நடுவர் அவர்களே எங்களுக்கும் பொங்க வைக்கணும்னு ஆசை. ஆனா நாங்க எங்க டைல்ஸ் வீட்டுல அடுப்ப மூட்டி நெருப்ப மூட்டனா வீட்டுக்காரன் எங்களுக்கு வாடகையை கூட்டிடுவானே, நாங்க என்ன பண்றது? என்ன பண்றது? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரே வந்து பாத்தீங்கன்னா வாடகை ஏத்துற மாதிரியே எல்லாமே ஏறிட்டு தான் போகுது இல்லையா? ரைட், ஓகே, பேசுங்க பேசுங்க. நடுவர் அவர்களே, சொல்லுங்க. இவங்கெல்லாம் வந்து ஒத்துக்கணும் ஒரு உண்மைய. இப்ப இருக்கிற பொங்கல்லாம் வந்து செலிபிரிட்டிஸ் யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து பொங்க பானையில பொங்க வச்சு அது ஒரு தனி விளாகாவே எடுத்து போடுறாங்க நடுவர் அவர்களே. அவங்க கிராமத்துல மட்டும் இல்ல நகரத்துல இருந்து தான் கொண்டாடுறாங்க. அதுக்கெல்லாம் இவங்க லைக் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்க கிராமத்துல தான் சிறப்பா கொண்டாடுறோம்னு சொன்னா எப்படிங்க? என்ன இவங்க எல்லாம் பண்றது? நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பொங்கல் ஆகி போச்சு இல்லைங்களா? நகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பொங்கல் இல்லைங்களா? எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பொங்க வைக்கிறோம், ஒரு நொடியில பொங்க ஆகுது, லைக் வருது, 1008 லைக் இல்லையா? அன்னைக்கு வந்து கிருஷ்ணவேணி மேடம் வந்து பொங்க வச்சாங்க, உங்களுக்கு தெரியுமே தெரியாதான்னு தெரியல. நகரத்துல அவங்க வீட்டுல பொங்க வச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கதையே சொல்லுவாங்க, நம்பணும் நாமெல்லாம் சரியா? பொங்க வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா லைக் போட்டாங்க, எல்லாமே ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா நம்ம போல முதல்ல போய் லைக் போட்டுருக்கிறான். எதுக்கு? மார்க் வேணுங்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல சரியா? இந்த அருணி முதல்ல போய் மார்க் போட்டு லைக் போட்டுருக்கிறான். இதுதானுங்க இன்னைக்கு நடக்கும். அப்படி எல்லாம் பண்ணிவிட்டு கிராமம் தான் சிறப்புன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க நடுவர் அவர்களே. கிராமத்துல தை பொங்கல், மாட்டு பொங்கல், சூரிய பொங்கல் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிறப்பு நாளா வச்சு நம்ம பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. ஆனா கிராமத்துல நாங்க எல்லா பொங்கலையும் போக்கிரி பொங்கலாதான் கொண்டாடுறோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க. அத கிராமத்துல இருக்கிறவங்க கடைபிடிக்கிறது இல்லைங்கய்யா. நாங்க தான் வந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிறதுக்காக ஒரே அபார்ட்மெண்ட்ல 2000 குடும்பங்கள் வாழ்றோம் நடுவர் அவர்களே. ஒவ்வொருத்தரையும் அனுசரித்து கொண்டு நாங்கள் வாழ்கிறோம். கண்டிப்பாக நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறான் இல்லையா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 சதுரடிக்குள்ள மேல அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாமே சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாமே பொங்கல் வச்சு கொண்டாடுறதை நம்ம பார்த்துதான் இருக்கிறோம். ஆமாங்க நடுவர் அவர்களே. அதுதான் வந்து கோழி சண்டை வேலி சண்டைன்னு முகத்தை கூட பார்த்துக்காம திருப்பிட்டு போற அந்த கிராமத்தோட ஒரே அபார்ட்மெண்ட்ல 2000 பேர் வேற வேற மொழி, வேற வேற இனம், வேற வேற ஜாதி இருந்தாலும் பொங்கல் அப்படின்ட்டு வந்தா ஒரே இடத்துல நின்று கொண்டாடுறமா இல்லையா? அதுதானங்க ஐயா சிறப்பு. கண்டிப்பாமா, கண்டிப்பா அதுதான் சிறப்பு. நடுவர் அவர்களே, கிராமங்கிறாங்க, இன்னைக்கு வரைக்குமே சாதிக்குன்னு தனியா சுடுகாடு கட்டி இருக்கிறான் கிராமம். சாதிக்கே சுடுகாடு கட்டினது தாங்கய்யா எங்க நகரம். கண்டிப்பாமா. இல்லைன்னு ஆயிடுமாங்கய்யா? இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிராமப்புறத்துல அந்தந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனா நகர்ப்புறத்துல ஒண்ணுமே இல்லை, யாரு செத்தாலும் மின்மயானம் கொண்டு போய் போடு, ஒரு சுவிட்சை தட்டு எல்லாம் போயிடுறான். ரைட்டா? அதுதான் நடக்குது. நடுவர் அவர்களே சொல்லுங்கம்மா. பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அனைவரும் கொண்டாடணும் நடுவர் அவர்களே. அந்த வகையில ராபர்ட்டா இருந்தா என்ன, ராமானுஜமா இருந்தா என்ன, ரஹீமா இருந்தா என்ன, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பொங்கலா பொங்குறோமே, அதுதாங்க என் நகரத்து பொங்கல். அதுதாம்மா கிராமத்துல அவங்கவங்க பொங்க வச்சு அவங்கவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நகரத்துல பாத்தீங்கன்னா சமத்துவ பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நீங்க சொல்றீங்க. அதாவது ஒத்துக்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஒத்துக்கிறதுக்கு மனசு வேணுமா சார்? நகரம் அப்படிங்கிறது புத்தகம் மாதிரி மேலோட்டமா பார்த்தா அது வெறும் காகிதமா தான் தெரியும், ஆழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அது அறிவின் ஒளி அப்படிங்கிறது. மூட நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தானங்க ஐயா கிராமம். முயற்சி செய்பவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நகரம் தான் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. குக்கர்ல பொங்கல் வைக்கிறோங்கிறாங்க. நாங்க பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிடாம அன்னைக்காவது குக்கர்ல பொங்கல் வச்சு பொங்கல்னு சாப்பிடுறோம் அப்படிங்கறத நினைவு வச்சுக்கிட்டு எங்களாலையும் தான் பாரம்பரியம் பண்பாடு எல்லாத்தையும் நாங்களும் கடைபிடிக்கிறோம் நடுவர் அவர்களே. கடைசியா ஒண்ணு தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல் அப்படிங்கறது தை மாதத்துல ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு நடுவர் அவர்களே. மெரினா கடற்கரையில ஜல்லிக்கட்டு வேணாம் அப்படின்னு சொல்லியோ மண் வாசம் போற்றுவதற்காக அனைத்து இளைஞர்களும் ஒன்று கூடி அதனை வென்று காட்டினார்களே, அது கிராமம் மட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்களா நடுவர் அவர்களே? ஜல்லிக்கட்டை தடை செய்கின்ற போது
இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும், பள்ளி கல்லூரி இளைஞர்கள் அனைவரும் மெரினாவிலே கூட்டம் கூடி அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு எதிராக எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று சொல்லியது இன்றைய தலைமுறை, அதுவும் நகரத்தை சார்ந்த தலைமுறை என்று சொல்லி இருக்கிறாங்கன்னா அதுதாங்க உண்மை. கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாரம்பரியமும் நாகரிகத்தையும் கட்டி காப்பாற்றி கொண்டு வருவது நகரத்து மக்கள் என்று சொல்வது உண்மையிலேயே உண்மைதான். நடுவர் அவர்களே, பாரம்பரியம் பண்பாடு இதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு சிறப்பா செய்யறதுக்கு மண் வாசம் மட்டும் தேவையில்லை, மனசுல என்னைக்கும் மாறாத தமிழரோட இனம் என்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அற்புதமாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்து சென்றிருக்கிறார் பூர்ணிமா அவர்கள். இந்த இதுக்கு என்ன பதிலடி தருவாங்கன்னு தெரியல. சிறந்த ஒரு பேச்சாளர், பள்ளியிலிருந்து பேசி கொண்டு வரக்கூடியவர், ஏன்னா நிறைய மேடை கண்டவர். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பேச்சாளர் எப்படி பேச போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். சரிங்களா? என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க? வாங்கம்மா உஷாநந்தினி அம்மா, வாங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்கம்மா. நான் கற்றறிந்த என் தமிழ் மொழிக்கும், தமிழ் மொழியை முதல் மொழியாக கற்றறிந்து சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும், தமிழ் துறையில் ஆசிரியராக இருந்து இந்த பட்டிமன்றத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் நடுவர்கள் ஐயா அவர்களுக்கும், தோக்க போறோன்னு தெரிஞ்சும் நல்ல தெம்பா உட்கார்ந்துட்டு இருக்கும் நகரப்புறத்தின் டீமினருக்கும், எங்க கிராமம் ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்சும் பணிவோடு உட்கார்ந்துட்டு இருக்கும் எங்கள் அணியினருக்கும் முத்தான முதற்கான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா. வணக்கம் நடுவர்கள் ஐயா, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இப்ப எடுத்தோட கேள்விங்களா? கேளுங்க கேளுங்க. இப்பொழுது இங்க நடக்கிற காட்சியை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? கிராமம் மாதிரி இருக்கா இல்ல நகரம் மாதிரி இருக்கா? காட்சி பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா இருக்கு, கிராமம் மாதிரி தான் இருக்குது. நீங்களே சொல்லிட்டீங்க கிராமம்னு. அப்ப இந்த பட்டிமன்றத்தோட இறுதி தீர்ப்பும் கிராமமாதையா இருக்கும். கிராமத்திலிருந்து ஒவ்வொரு முயற்சியினாலதான் இன்னைக்கு நகரம் வந்திருக்கு. கேட்டாங்க, எனக்கு முன்னாடி பேச வந்த மாணவி அருமையா கூறினாங்க, எதுக்கு நீங்க நகரத்துக்கு வரீங்க? நாங்க உழைக்கலைன்னா நீங்க நகரத்திலேயே இருக்க மாட்டீங்க. அதுவே உங்களுக்கு தெரியல. முதல்ல பொங்கல் 4 நாள் கொண்டாடுறோம். முதல் நாள் போகி. போகினா என்னங்கய்யா? அம்மா, போகினா என்ன? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேண்டாத பொருள் எல்லாம் கொண்டு போய் வெளியே போட்டு எரிக்கிறதுமா, அதுதான் போகி. அதே மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்ப பழையன கழிதலும் சொல்லிட்டு நீங்க நகரப்புறத்துல இருக்கிற எல்லா திங்ஸையும் கொண்டு போய் நீங்க எரிச்சிங்கன்னா ஃபயர் அலாரம் தான் அடிக்கும். அடுக்குமாடி குடியிருப்பு கட்டத்துல நீங்க போய் எரிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபயர் அலாரம் தான் அடிக்கும். ஏனுங்க மேடம், இப்ப யார் நகர்ப்புறத்துல போய் பழைய துணியெல்லாம் எரிக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த பூர்ணிமா இருக்கிறா இல்லைங்க, அன்னைக்கு போகும்போது ஒரு பழைய டயரை கொண்டு போய் எரிச்சுக்கிட்டு இருக்கிறாளுங்க. அவ பாட்டுக்கு அது குபுகுபுன்னு எரியுதே, இவ சுத்தின்னு போகி பண்டிகைன்னு இருக்கிறான். எதுக்கு போகி பண்டிகைன்னு சொல்றான்னு தெரியல. அந்த மாதிரிதான் இருக்குதுங்க இன்னைக்கு. சுற்றுச்சூழல் கெடுக்கிறாங்க, எரிச்சு சுற்றுச்சூழலை கெடுக்கிறாங்க. சுற்றுச்சூழல மாசுபடுத்த தான் செய்றீங்க. ஆனா எங்களோட கிராமத்துல பழையன கழிதல் என்று சொல்லி நாங்கள் பலகாலமா யூஸ் பண்ணிட்டு இருந்த மண்பாண்டங்கள், மரக்கறிகள் இதில் எரித்துடுவோம். அது புதியன புகுதல் என்றால் புதிய நம்பிக்கையை உருவாக்குவது. எடுத்துக்காட்டாங்க ஐயா, புது ரக விதைகளை வாங்கி அந்த விதைகளால் என்ன விளைச்சல் வரும் என்பதை ஆராய்வதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும். கொஞ்சம் கேட்டுக்குங்க சரியா? அந்த காலத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, புதிய ரக விதைகளை நாங்க வாங்குறோம், வாங்கி அதை நடவு செய்யறோம். இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நடவு செஞ்சு பயிர் வகைகள் எல்லாம் செய்து நாங்க கொடுக்கிறோம். சும்மா உங்க மாதிரி டயரை எரிக்கிறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. சொல்லுங்க. ரெண்டாவது நாள் என்னங்கய்யா? தை பொங்கல். தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதே பழமொழி. அதுவே இன்று உலக மொழி. ஆமாங்கய்யா, எல்லா நாளும் விவசாயி தன் அறுவடை செஞ்சதை இயற்கைக்கு படைக்கும் விதமாக கொண்டாடப்படுவதே தை திங்கள். நாங்க என்ன பண்ணுவோம்னா, அதிகாலையில எழுந்து வாசல்ல கோலமிட்டு புது பொங்கல்
புதுப்பானையை வாங்கி அடுப்பில் இட்டு அதை வந்து சூரியனுக்கு படைப்போங்க ஐயா. நீங்க என்ன பண்றீங்க? கிராமத்துல அழகா உங்க அம்மா கோலம் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த கோலத்தை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது தாயா உங்களோட பொங்கல் இன்னைக்கு. அம்மா, இன்னைக்கு அவங்க எத்தனை மணிக்கு சூரிய பொங்கல் அன்னைக்கு எந்திரிக்கிறாங்கன்னு மட்டும் கேளுங்க. அது இல்லாம எங்களோட கிராமத்தில் வைக்கும் பொங்கல் சூரிய பகவானுக்கு, உங்களுடைய நகரத்தில் வைக்கும் பொங்கல் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்குங்கய்யா. இதை யாராலும் மறக்க முடியுமாங்கய்யா? அம்மா, ஐயா ஐயான்னு கேட்கும் போது நான் தான் பொங்க வைக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. இவங்களை பார்த்து கேளுங்கம்மா, நகரத்துக்காரங்களை பார்த்து. அடுத்ததாக ஐயா மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாடுகள் கால்நடைகள் எல்லாத்தையும் அலங்காரம் செஞ்சு கால்நடையை குளிப்பாட்டி கால்நடைகளுக்கு கொம்புகளுக்கெல்லாம் வர்ணம் பூசி கால்நடைகளுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா இனிப்பா வழங்குவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்த ஹோட்டல்ல என்ன ஆஃபர் இருக்கு அந்த ஆஃபர் ஹோட்டலை தேடி போறதையா பாப்பீங்க. இதில் அம்மா, அங்கே போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மேடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரை எதுக்கடா இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, நாங்கள் டவுனில் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் வந்து பிரியாணி தான் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுருக்குறாங்க. இதெல்லாம் பாருங்க, நகரத்துக்காரங்களாம் இப்படி தாங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லையா, காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? மாலுக்கு போவீங்க, தேட்டர்ஸ்க்கு போவீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா அழகா வீட்டில் நல்லா சமைச்சிட்டு நல்ல பாரம்பரியான விளையாட்டுகளில் பங்கு பெறுவோம். உங்களுக்கே தெரியா, காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன விளையாட்டு நடக்கும்? எருதாட்டம், ஜல்லிக்கட்டு நடக்குங்க, எருதாட்டம் நடக்குங்க, ரேக்லா ரேஸ் போகுங்க, உரியடி நடக்கும், நம்ம ஊரில் விளையாட்டு போட்டி நடக்கும், கபடி நடக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எந்த மக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொது இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அது சிறப்பாக கொண்டாடுறது தானே அந்த கிராமத்தினுடைய பொங்கல். அதுதான் எங்க கிராமத்தோட சிறப்பு. அதே மாதிரி மாணவி பேசும்போது சொன்னாங்க, அடுக்குமாடி குடியிருப்பில் நாங்க எல்லாரும் அவங்களுக்குன்னு தனியா மயான கொள்கை இல்லை, எல்லாரும் சேர்ந்து நாங்க மின்சார மயான கொள்கை தான் யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஆமா ஐயா, அன்னைக்கே எரிச்சுட்டு அன்னையோடையே மறந்துடுறீங்க நம்மளுடைய முதியவர்களை, நம்மளுக்கான வழிகாட்டி. கிராமத்துல அப்படி கிடையாதுங்க ஐயா. ஒவ்வொரு பொங்கலும் நடக்கும் வேளையில் மாட்டு பொங்கல் அன்று முதியவர்களை மதித்து அவர்களுக்கு படையலிட்டு அதுக்கப்புறம் தாயா நாங்க உணவையே அருந்துவோம். இந்த பழமொழி வந்து, இந்த முதுமொழி வந்து தெரியாம போயிட்டாங்களே அவங்க. அது மட்டும் இல்லையா, மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. நான் கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் மூட நம்பிக்கையோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு மூட நம்பிக்கையிலும் ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்குங்கிறத ஏன் அந்த மாணவிக்கு தெரியல? அவங்க அதை தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. கிராமத்துல நடக்கிற ஒவ்வொரு மூட நம்பிக்கைக்கும் ஒரு சயின்டிபிக் ரீசன் கண்டிப்பா இருக்கு. மார்கழி மாதத்துல எழுந்து பெண்கள் கோலமிடுறாங்களே, எதுக்குங்க ஐயா? இப்ப நீங்க கூட ஆண்டாள் கல்யாணம் பண்ணீங்க, இதனோட பெனிஃபிட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆண்டாள் கல்யாணம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் முழுவதும் பெண்கள் நோம்பிருந்து ஆண்டாளுக்கு மாலை சாற்றி வழிபட்டு வருகின்ற பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல அந்த பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அது மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க ஐயா, அது மூட நம்பிக்கை கிடையாது. அதுக்கான சயின்டிபிக் ரீசன் என்னன்னா, மார்கழி மாதத்துல தமிழ்நாட்டுல அந்த நேரத்துல ஒரு விதமான நல்ல காற்று வீசும். அந்த காற்றை சுவாசிப்பதனால் பெண்களுடைய பிரசவ நேரத்துல அதனோட சுவாசம் வந்து உதவுன்னு சொல்றாங்க. இது மூட நம்பிக்கைங்களையா? உண்மைதானுங்கம்மா. அதாவது மார்கழி மாதம் முழுவதுமே ஓசோன்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அலைகளை கொடுப்பதாக அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாம அந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஒரு 7 குடம் தண்ணி 5 குடம் தண்ணி எடுத்து ஊற்றும் போது அந்த அரச மரத்தடியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த காற்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உடலில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் அகற்றி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, சரிங்களா, இந்த
இந்த மார்கழி மாதம் முழுவதுமே போயிட்டு இந்த பெண்கள் எல்லாம் இப்ப எல்லாம் யாருமே வேலை செய்யறது இல்லை, சரிங்களா? அதாவது எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு இல்லையா? அப்ப மிஷின் வந்த காரணத்தினால அவங்க மிஷினை போட்டு போட்டு அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. பழைய காலத்து மாதிரியெல்லாம் கிடையாது, உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் கிடக்குது. சரி, இந்த மார்கழி மாதம் முழுவதும் போய் அந்த பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றி வழிபட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு தெரியும் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சஷ்டியில விரதம் இருக்கிற மாதிரி இந்த மார்கழி மாதம் முழுவதும் போய் அந்த விநாயகருக்கு தண்ணி ஊற்றி அந்த வழிபட்டு வருகின்ற பொழுது அந்த குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கும் கூட குழந்தை பேர் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இதுதாங்க உண்மையும் கூட. அது மட்டும் இல்லையா, கிராமத்துல பசு ஓடும், மக்கள் அதை ரசிப்பாங்க. நகரத்துல மக்கள் வந்து எங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கு பொங்கல் சமயத்துல அப்படிங்கறத தான் தேடுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் இறுதியாக ஒன்றை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். 4 நாட்களும் நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது. பழையதை கழித்தால்தான் புதியதை வரவேற்க முடியும். இயற்கையோடு வாழ்ந்தால்தான் வாழ்க்கை வளரும். பசுவை மதித்தால்தான் வயல் வளரும். குடும்பத்தோடு உறவுகளோடு இருந்தால் மட்டும்தான் மனம் வளரும். அதனால் உண்மையான பொங்கல் சுவை எங்கே என்பதை நீங்கள் தான் ஆராய்ந்து சொல்ல வேண்டும். கிராமத்தில் பசுவை பாசம், பசு, சிரிப்பு அனைத்தும் இயற்கையோடு இணைந்த ஒன்று. நகரத்தில் வாட்ஸ்அப்ல இமேஜை ஷேர் செய்வது, சிரிப்புங்கிறது ஒரு இமேஜ் சிம்பிளா மட்டும்தான் சார் இருக்கும். பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா கிராமத்தான் பொங்கல்ல சிறப்பாக கொண்டாடுறாங்க, நகரமெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிராமத்திற்கு சிறப்பான ஒரு வலுவை சேர்த்துட்டு போயிருக்கிறாங்க நம்மளுடைய உஷாநந்தினி அம்மா அவர்கள். அதற்கு பேச்சுக்கு பதிலடி கொடுப்பதற்காக திருமதி மா கிருஷ்ணவேணி உதவி பேராசிரியர் உயிர் வேதியியல் துறை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ஐயா. சிந்தனைகளை சிதறவிடும் சொற்களின் போரல்ல இது, சமூகத்தை சீர்திருத்தம் செய்யும் ஒரே இடம் பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி ஐயா. சொல்லும் பொழுதே எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க நகரத்துல இருந்து தான் வந்திருக்கிறாங்கன்னு. ஏன்னா பட்டிமன்றம் என்று சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா இப்படிதான் பேசுறாங்க இன்னைக்கு எல்லாம், தமிழே வாயில வரதில்லை இல்லையா ஐயா? நாங்க பேசுற கொஞ்சம் தமிழ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க ஐயா. நீங்க பேசுங்க பார்க்கலாம். ஐயா, என்னுடைய எதிரணிகள் வந்து இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க கிராமத்துல இருந்து தான் எல்லாம் வருது அப்படின்ட்டு. ஆனா நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. 1000 ஜன்னல் வீடு, அங்கு அன்புதான் எல்லாமே ஐயா. ஏன் அப்படி சொல்றேன்னா, நாங்க நகரத்தை வந்து எப்பயுமே ஒரு ஹனி ஃபேமிலி மாதிரி இருக்குங்க ஐயா. ஹனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேனியும் இருக்கு இல்லைங்க ஐயா. தேனி பத்தி உங்களுக்கு தெரியுமா? தேனி தெரியுமா? பெரிய குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற தேனி தானே? ஆமாங்க ஐயா. சரி சொல்லுங்க. நாங்க அந்த தேனி சொல்லலைங்க ஐயா. சொல்லுங்க. நம்மளுக்கு எல்லா வியாதிக்கும் மருந்தா இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருந்து தான் தேன். அந்த தேனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய தேன் தெரியும், பக்கத்து வீட்டுல கூட ஒரு தேன் இருக்கு. ஐயா, அந்த தேனி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேனீக்கும் ஒரு ஒர்க் இருக்கும், ஓகேங்களா? ஆனா அந்த ஒர்க்கை எல்லாமே செஞ்சாலும் அது சம்பாதிக்கிற எல்லா பொருள்களையும் சேர்த்து ஒரு ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். அதே மாதிரிங்க ஐயா, நகரத்து மக்கள் வந்து என்னதான் வந்து தனித்தனியா இருந்தாலும் இந்த தைப்பொங்கல் அப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு சமத்துவ பொங்கலையே உருவாக்குங்க ஐயா. சமத்துவ பொங்கல்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எல்லா வகை மக்களுமே சேர்ந்து ஒரு இனிமையான பொங்கலும் எந்த ஒரு சமூக பாகுபாடு இல்லாம ஒரு இனிமையான பொங்கலா தான் ஐயா கொண்டாடுவோம். நீங்க கிராமத்துல கொண்டாடுற மாதிரி இப்ப நகரத்திலையும் எல்லா விளையாட்டு போட்டிகளையும் வச்சிருக்குங்க ஐயா. ஏன் நீங்க காலையில பொங்கல் வச்சாலும் போய் உட்கார்ந்து உடனே ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுவீங்க. என்ன சுவிட்ச்னு தெரியுமாங்க ஐயா? சொல்லுமா, என்ன சுவிட்ச்? உஷாநந்தினி மேடம் கூட இன்னைக்கு ஈவினிங் போன உடனே ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. டிவி சுவிட்சுங்க ஐயா. நல்ல வேலை. நானு
ஏன் அப்படின்னா சிட்டியில் என்ன இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த ஷோ போய் பார்க்கலன்னு அடுத்த சுந்தரமூர்த்தி ஐயாவை கூட்டிக்கிட்டு போய் அந்த ஷோ பார்க்கணுங்கிறதுக்கோசரம் எங்கள் சிட்டி தேடிக்கிட்டு தாங்க ஐயா வராங்க. இதுலேருந்தே தெரியுது இல்லையா, கிராமத்தில் என்னதான் நீங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணாலும் எங்களை பார்த்து வியப்படைகிறத ஒரு பொங்கல் திருவிழாவை தான் நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் மேம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பழையன கலந்து, அதாவது பழைய விதையெல்லாம் மாற்றி புது ரக விதையெல்லாம் நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு. அங்கே வாங்குறதுக்குமே அந்த விதையை உருவாக்குறதே நாங்கள் தாங்க. சிட்டியிலேருந்து நாங்கள் உருவாக்கி கொடுக்கறது தாங்க நீங்கள் விதைக்கிறீங்க ஐயா. பாரம்பரியம் இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. என்னங்க ஐயா? இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆமாங்க ஐயா. நாங்கள் கோலத்தை என்னதான் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணாலும் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே என்ன கோலம் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு திங்கிங் எல்லாமே இருப்பீங்க. ஆனால் நாங்கள் அட்வான்ஸாக உங்களுக்கு ஐடியாவை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் பிரெயினாக ஒர்க் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்காங்க மேம். இதில் நம்ம செயற்கை நுண்ணறிவுத்துறை ஏஐலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆமாங்க ஐயா. பாருங்க, அந்த ஏஐ உருவாக்குனதே நாங்கள் தாங்க ஐயா. ஆமாம்மா ஆமாம்மா. பிறப்பருக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளு செம்மொழியாம் எங்கள் தமிழ் மொழியாம். அதே போலதாங்க ஐயா, எங்களுடைய நகரத்து வாழ் மக்கள் செம்மொழியை பேணி காப்பது மட்டும் இல்லாம ஐயா, நம்மளுடைய பாரம்பரிய பொங்கல் மட்டுமல்ல, தீபாவளியிலிருந்து எல்லா பண்டிகையுமே சிறப்பாக தான் கொண்டாடிட்டு இருக்கோம் என்று கூறி வாய்த்தலைமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கொண்டு விடைபடுகிறேன். நன்றிங்க. பொங்கல் கொண்டாடுறீங்க கிராமத்துல, நாங்க பாருங்க செயற்கை நுண்ணறிவோடு கோலம் போடுறோங்க. ஐயோ, என்ன பண்ண போறீங்க? செயற்கை நுண்ணறிவோடு கோலம் போடுறோம். பொங்கல் எல்லாம் நாங்க குக்கர்ல வைக்கிறோம். நாங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மால்ல எல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்றோம். நீங்க அந்த கிராமத்துல இருந்துட்டு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண போறது இல்ல அப்படின்னு தன்னுடைய அணிக்கு வலு சேர்த்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம கிருஷ்ணவேணி அம்மா. அடுத்ததாக கிராமமே என்கின்ற அணியில பேசுவதற்காக ஆங்கிலத்துறை பேராசிரியர் பேச்சாளர், எப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னம்பிக்கை பேச்சாளர். எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையோடு மாணவர்களையும் மக்களையும் உற்சாகப்படுத்துவதிலே வல்லவராக இருக்கக்கூடியவர், மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய மோகன் பாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தைப்போருக்கும் நாளை விடியும் நல்ல வேலை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள் தான். பாடுறா, போடுங்க போடுங்க. தை திருநாளாம் இந்த நல்ல நாளில் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தை நான் பார்த்ததே இல்லை. இருந்த பொழுதிலும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது கிராமத்தில் தான். ஒரே ஒரு உதாரணம் ஐயா. சொல்லுங்க ஐயா. நகரத்தில் பொங்கல் கொண்டாடப்படுவது எஸ்கே படம் பார்க்குற மாதிரி, கிராமத்தில் பொங்கல் கொண்டாடப்படுவது தளபதி படம் பார்க்குற மாதிரி. என்ன ஒரு விளக்கம்! இந்த விளக்கம் யாருமே கொடுத்தது இல்ல. இங்க இருக்கிற பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க ஐயா? ஐயா, ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க ஐயா. நம்ம பொங்கல் நாம எப்படிங்க பேசுவோம்? ரொம்ப அற்புதமா சிறப்பா இருக்குது. நம்ம பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய உடையில இருக்கிறாங்க. நம்ம பசங்க பாருங்க, ஜல்லிக்கட்டு அடக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டை அடக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க பொங்கல். தளபதி படம் பார்க்குற மாதிரி தாங்க ஐயா கிராமத்துல பொங்கல் செலிப்ரேஷன். இப்ப இருக்கிற பொங்கல் செலிப்ரேஷன் நகரத்துல பொங்கல் செலிப்ரேஷன் வெறும் சோசியல் மீடியால மட்டும் தாங்க ஐயா இருக்கு. கண்டிப்பாங்க. அவங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறது, அதுவும் வாட்ஸ்அப்லயாவது பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கல் வச்சுட்டு கீழே கேப்ஷன் ஒன்று போடுவாங்க. ஏன்னா கிராமத்துல பொங்கல் செலிப்ரேட் பண்றவங்களுக்கு, பொங்கல் கொண்டாடுறவங்களுக்கு தெரியும் அது ஒரு தமிழர் மரபு, தமிழர் பண்பாடு. கிராமத்தில் பொங்கல் வைக்கிறது தான் சிறப்பு. கிராமத்து பொங்கல் தான் சிறப்பான பொங்கல். நகரத்தில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு அதை ஒரு செல்ஃபி எடுத்து
வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதும் சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறதும் இந்த அளவில் மட்டும்தான் நகரத்தில் கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் பொங்கலுக்கு சரியான ஸ்பெல்லிங் தான் போடுறாங்களா அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு போடுறது தான் இப்போ இருக்கிற நகரத்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய மக்களினுடைய நிலைமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐயா பொங்கல் வந்துட்டு எல்லா செலிப்ரேஷன் கொண்டாட்டங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதிகபட்சம் 2 நாள். நம்மளுடைய தமிழர் திருநாள் மட்டும்தான் ஒரு வாரம் 4 நாள் கொண்டாடப்படக்கூடிய திருவிழாவாக இருக்கு. பொங்கல் கொண்டாட்டத்தில் முதல் நாள் என்னங்க ஐயா? ஐயா முதல் நாள் போகி பண்டிகைங்கய்யா. போகி பண்டிகை நம்ம வீட்டில் இருக்கிற பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது தான் வந்து போகி பண்டிகையினுடைய சிறப்பு. நம்ம கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்கள் வந்து புதிதாக தோன்றணும், கெட்ட எண்ணங்களை வந்து அழிச்சிடணும். இப்ப இருக்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய போகி பண்டிகை எப்படி இருக்குன்னா வாட்ஸ்அப்ல இருக்கிற மெசேஜஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். இதுதாங்க ஐயா அவங்களுடைய போகி பண்டிகை. 2ஆம் நாள் என்ன பண்டிகைங்க ஐயா? ஐயா 2வது நாள் சூரிய பொங்கலுங்க ஐயா. சூரியனுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். சூரியனை போற்றும் விதமாக சூரிய பொங்கல் நம்ம வந்து கொண்டாடுறோம். இப்ப இருக்கிற நகரத்துல வந்து சூரியனையே பார்க்கறது இல்ல. மதியம் 12 மணிக்கு எந்திரிச்சு பொங்கல் வச்சுட்டு அதுதான் சூரிய பொங்கல்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிங்களாங்க ஐயா? சரிங்க. 3ஆவது நாள் மாட்டு பொங்கல். நம்ம கிராமத்துல வந்து ஆடு மாடுகளை கால்நடைகளை வந்து குளிப்பாட்டி அதை வந்து அழகா அலங்கரிச்சு ஆடு மாடுகள் கால்நடைகளை வந்து நம் போற்றும் விதமாக கொண்டாடப்படக்கூடியது நம்முடைய மாட்டு பொங்கல். ஆனால் நான் கல்லூரியில் படிக்கும் பொழுதும் பள்ளிகளில் படிக்கும் பொழுதும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு நகைச்சுவையாக சொல்கிற ஒரு விஷயம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா மாட்டு பொங்கல். ஆனால் இப்போ இருக்கிற ஐயா யாருக்குங்க? இல்லைங்க ஐயா, சக மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அருள்முருகன் ஐயாவுக்கு சொல்றீங்களோன்னு நினைச்சோம் போங்க. அந்த மாதிரி இப்போ வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதே கிடையாது. நகரத்தில் இருக்கிறவங்கள மாட்டு பொங்கல் எப்படிங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க? அதனால் நம்மளுடைய பொங்கல் கொண்டாட்டம் என்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான விழா, தமிழர்களுக்கான விழா. நாம் கிராமத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் தான் ஒரு சிறப்பான பொங்கல். அதுதான் தமிழர் மரபாடு, தமிழர் மரபு, தமிழர் பண்பாடு. அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய பேச்சை தொடங்கும் போது நான் சொன்னேன் எஸ்கே பொங்கல் தளபதி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்கேவோ தளபதியோ பொங்கல் அப்போ ஹீரோ கிடையாது, உழவர்கள் தான் ரியல் ஹீரோ. நம்மளுடைய உழவர்களை போற்றும் வகையில் உழவர்களை மதிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய தியாகத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படுவதுதான் இந்த தமிழர் திருநாள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப அற்புதங்க ஐயா, ரொம்ப அற்புதம். ஏன்னா இப்பதான் வந்தோனே ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்னால வர முடியாத சூழல் காரணமாக ஐயா உங்களால வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்டோம். உடனே வந்து நான் வரேங்க, நான் வந்து கிராமத்தில் வளர்ந்தவங்க, கிராமத்தில் வளர்ந்த காரணத்தினால நான் கிராமத்தை பற்றி தாங்க பேசுவேன் அப்படின்னு வந்து சொல்லி கிராமத்தை பற்றி பேசினாங்க. அதனாலேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா கிராமத்தில் இருந்த ஒரு பொண்ணை தூக்கி நகரத்தில் போட்டுட்டு இப்படி எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க. இருந்தாலுமே ரொம்ப சிறப்பாக கிராமம்தான் பொங்கல் சிறப்பாக கொண்டாடுகிறது அப்படிங்கிறத வந்து வலுவாக வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அடுத்ததாக அடுத்த பேச்சாளராக கனிஷ்கா அவர்கள் நகரம்தான் சிறந்தது என்று பேச வருகிறார். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நற்றமிழ் பாலூட்டி நவின்றோருக்கு சீரூட்டி கற்கண்டாய் திகழும் என் கண்ணி தமிழினை வணங்குகின்றேன். அற்பபூரா என்று பார்க்காமல் தன் சதையை கிழித்தெறிந்த சிபி மன்னனுக்கும் நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே என்று சொல்லும் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி மற்றும் இருபால போட்டியாளர்களுக்கும் இவங்களை போல கிராமத்தில் வளர்க்கணும் பண்பா பேசணும்னு சொல்லிட்டு எதிரணி தோத்து போகணும்னு சொல்லி அவங்க உறவை வந்து வெட்டி எறிகிற மாதிரி இல்லாமல் எல்லாரும் சமாந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா அணிக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகின்றேன். ஐயா, இன்றைய தலைப்பு என்ன? பொங்கல் திருநாள்
நன்றாக கொண்டாடுவது கிராமத்திலா நகரத்திலா? ஆமா, எனக்கு அடிக்கடி நீ வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா, ஏன்னா ஞாபகப்படுத்துற சூழல் வருது. எனது அன்பு தோழி வந்து பக்கத்தால இருக்காங்க, அவங்களுக்கு பொங்கலே எப்படி வைக்கணும்னு தெரியாது. இதுல வேற கிராமத்தை பத்தி பேச வந்திருக்காங்க. ஐயா நேத்து கேட்டேன், உங்க கிளாஸ்ல யாருமா பொங்க வைக்கிறாங்கன்னு. அக்கா நான் தாங்க வைக்க போறேன் அப்படின்னா. எப்படின்னு தெரியல. எப்படின்னு கேக்குறேன். ஏக்கா பருப்பு குழம்புக்கு பருப்பு போடுவாங்க, அப்ப பொங்கலுக்கு பொண்ணு கல்லும் தானே போடுவாங்க. அத்தாக்கா கல்லெடுக்க போறேன் அப்படின்னா. இதெல்லாம் தின்னுப்படி எங்க சார் உங்க கிராமத்துல போய் வாழ போறாங்க என்னன்னே தெரியலமா. ஆனா நீ பேசுமா. ஆமாங்க ஐயா, இந்த தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவாங்க. இந்த தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கான காரணமே நகரத்துக்காரங்க மட்டும் தானுங்க ஐயா. இந்த கிராமத்துல எல்லாத்தையும் வளர்க்குறாங்க, நாங்க இல்லைன்னா சொல்ல, அத உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறது என்னமோ நகரத்துல இருக்கிறவங்க தாங்க ஐயா. உண்மைதாமா, உண்மைதான் ஐயா. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்ல சொன்னா எங்க வேடியப்பன் ஐயா பொங்கலோ பொங்கல்னு சொல்றாரு. எங்க போறதுன்னு தெரியல. பொங்கலோ பொங்கல் இருந்தாரு, எங்க போறதுன்னு தாங்க ஐயா தெரியல. சரி சரிம்மா. ஐயா எங்களுடைய சார் சொன்னாரு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒட்டுக்கா இருக்கணும்னு சொல்ற. காலையில வந்து பக்கத்தால சார் பேசிட்டு இருக்காரு, பிக் பாஸ் உட்காந்து பாத்துட்டு இருக்காருங்க ஐயா. ஏன்னா பார்வதி வெளியே போயிட்டாங்களா ரெட் கார்டு கொடுத்து. எந்த பார்வதி? பிக் பாஸ் பார்வதி. பிக் பாஸ் பார்வதி நான் நினைச்சேன் அவங்க வீட்டு பக்கத்து பார்வதி நினைச்சேன். ரைட், ஓகேம்மா. இதுல வேற உங்க சொந்தத்தை வளர்க்குறாங்களா, பக்கத்தால இருக்கவங்க கூடயே பேச முடியாது இவங்க, எப்படிங்க ஐயா சொந்தத்தை வளர்ப்பாங்க? இதுல கிராமத்துல உட்காந்து நன்றாக வேற இருக்கிறாங்கங்களாங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. ஐயா மேம் சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க, காலையில எந்திரிச்சு ஆடு மாடுகளை குளிப்பாட்டி நாங்கெல்லாம் வந்து பொங்கல் வைப்போம் சூரியனை பார்த்துன்னு. அந்நேரத்துல நாம்பளே தண்ணி ஊத்திக்க முடியாது, இந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணி ஊத்த வச்சு அது நடுங்கி போய் கிடக்குதுங்க ஐயா. அதை ஏங்க ஐயா நேரத்துல தொந்தரவு பண்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்க இல்லையாமா? கொடுமைப்படுத்துறாங்க. இந்த உஷானந்தி அம்மா தான் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆமாங்க ஐயா. பாருங்க, இது அவங்களே அப்படின்னா அவங்க வீட்டுக்காரல என்ன பாடுபடுவாருன்னு தெரியல. அது அவர்கிட்ட போய் கேட்டாதாங்க ஐயா தெரியும். ஆமாம்மா. ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி எங்க தங்கை சொன்னாங்க, அவங்க பக்கத்து வீட்டு பாட்டி வேற சீரியஸா இருக்குதாமாங்க ஐயா. ஆடப்பாவமா என்னாச்சு? அட என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த பாட்டி கிட்ட போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? சரியா போயிருமா, நீ கவலைப்படான்னு தான் சொல்லணும். இவங்க சொல்றாங்க, பாட்டி பாட்டி ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ பொங்கல் முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. ஆட பாவிகளா, அந்த 2 நாள் வந்து நீ உசுர விட்டுறாதே கையில முடிச்சிட்டு உட்காந்துருன்னு சொல்றாங்க. ஆமாங்க ஐயா. இதுல வேற நாங்க கிராமத்துல சொந்தங்களை வளர்க்கிறோம் பந்தங்களை வளர்க்கிறோம்னு வேற சொல்றாங்க ஐயா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியலங்க ஐயா. ஐயா நாங்க நகரத்துல இருந்து தான் வந்திருக்கோம், ஆனா அதோட பண்பாடையும் பாரம்பரியத்தையும் மறக்கலங்க ஐயா. நகரத்துல இருந்தாலும் பொங்கல் தின விழாவை மறக்க கூடாது அப்படின்றதுக்காக குக்கர்ல வச்சாவது நாங்க பொங்கலை கொண்டாடுறோம்லங்கய்யா. அதுதாங்க எங்களை பாரம்பரியம். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, குக்கரை வச்சுட்டு குக்கர்ல எல்லாம் போட்டுட்டு 3 விசில் அவங்க வாயில அடிச்சு போட்டு இறக்கிட்டாங்களாமா. இந்த மாதிரி எல்லாம் டெக்னாலஜிங்க சார். ஆட பாவிகளா, இதுவும் டெக்னாலஜி. ஆமாங்க ஐயா. இந்த பொங்கல் திருவிழா வந்து சொந்தங்கள் பந்தங்கள் சேரணும்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு மோகன் சார் காலையில எனக்கு ஹாப்பி பொங்கல்னு மெசேஜ் பண்றாருங்க? தெரியல திடீர்னு மாட்டு பொங்கல் நினைச்சிட்டாரே நம்ம. இதுல வேற ஸ்டேட்டஸ் வேற டேவிட் பிக்கு அவர் போட்டோ எடுத்து வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு நாங்க கிராமத்துல இருக்கிறோம் கிராமத்துல இருக்கிறோம். அதுக்கு எதுக்குங்க ஐயா போய் பேசிட்டு ஆப்போசிட்ல உட்காரணும்? உண்மையை ஒத்துக்கலாங்கல்லங்க ஐயா. வேற அடம்பிடிச்சு கிராமத்தை வாங்கியிருக்கிறாரு. என்னங்க ஐயா போங்கன்னு தெரியல ஐயா. எங்களை பொறுத்த வரையிலும் எங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் வளர்க்கணும். அது எங்க இருந்து வளர்க்குறோம்னா எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க வளர்ப்போங்க ஐயா என்று கூறி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமா பேசி அணிக்கு வலு சேர்த்த கனிஷ்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுவது கிராமத்தில் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறுதி பேச்சாளராக வேடியப்பன் தமிழ்துறை உதவி பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த தமிழ் திருநாளையும் மற்றும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற கூறும் திருக்குறளுக்கு இணங்க
இன்று நம் நடுவர் அவர்கள் சொல்லுங்க தம்பி. தொடங்கியுள்ள பட்டிமன்றத்தில் பொங்கல் திருவிழா கொண்டாடுவது சிறப்பாக நகரத்திலா அல்லது கிராமத்திலா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதுக்கு பாருங்க, அங்க அந்த ஒரு உயர்ந்த மனிதி தலையாட்டிட்டே போயிட்டு இருக்கிற. ஆமாங்க ஐயா, இங்க இருங்க பாருங்க ஐயா, நீங்களே பாருங்க. ஒரு கிராமத்தில் பொங்கல் கொண்டாடினா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை போன்றுதான் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் அனைவருமே இருக்கிறாங்க. உண்மைதான் தம்பி, உண்மைதாங்க, உண்மைதாங்க. ஏன் நடுவர் ஐயா சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் போன பொங்கலுக்கு நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? போன பொங்கலுக்கு தலை பொங்கலா? ஆமா, இல்ல நீங்க போன பொங்கல் ஞாபகம் இருக்கா? கூப்பிட்டீங்க. போன பொங்கல் கூப்பிட்டப்ப நான் வந்திருந்தேன். அதே மாதிரி உங்க அணி அவர்கள் கனிஷ்கா அவர்களும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. சரி, அப்படிதான் பொங்கலுக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்களே மதிச்சு. யாருமே மதிக்கிறதுல நம்மளா அப்படி போலாம் அப்படின்னு போய் பாக்குறேன். யாரு கனிஷ்கா வீட்டுக்கா? இல்லங்க ஐயா, நடுவர் சக்திவேல் ஐயா வீட்டுக்கு போனேன். அவரு வீட்டுக்கு போனீங்களா? சரி சரி சரி. அவரை காணோம். அது நான் போனேன்னு என்னைக்குன்னு கேளுங்க. என்னைக்கு போனீங்க? மாட்டு பொங்கல் அன்னைக்கு. அவரு சவாரி போயிருப்பாரு. சவாரி போலங்க ஐயா, மாடோட ஒன்னா இருந்தாரு. ஆட பாவமே. சரி சரி. மாட்டை கழுவி அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அத உழவர் வந்து இந்த மாட்டை கழுவி பெயிண்ட் அடிச்சு அதற்கு வண்ணங்கள் பூசி அதற்கு வந்து வணங்குவார்கள். அது மாதிரி அன்னைக்கு போயிட்டு நான் போய் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, இப்ப எங்க சக்திவேல் ஐயா இருந்தாரு, அவர் வீடு எதுன்னு. நீங்க அங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரர் தான் கேட்டீங்களா இல்ல வைஃப்ட்ட கேட்டீங்களா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரர். அது தெரியலங்க ஐயா, பக்கத்து வீட்டுல கேட்டேன். சரி சரிங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாருன்னா, இப்ப அங்கதானே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவருக்கும் மாட்டுக்கு வித்தியாசம் தெரியல, ரெண்டு பேரும் ஒரே கலர்ல இருக்காங்க. என்ன பண்றதுங்க, அவரு அப்படித்தானுங்க. அன்னைக்குதான் குளிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்பவுமே மண்ணுக்கு மரியாதை கொடுக்கிற மனுஷன். நடுவர் அவர்களே இப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க மண்ணுக்கு மரியாதை கொடுக்கறேன்னு சொல்லி. ஆமா ஆமா. நகரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகரத்தில் இருக்கும் இதுக்கு பேர் வந்து தை நோன்பு அப்படின்றத வந்து 19ஆம் நூற்றாண்டில் இருந்து திருத்துக்க தேவர் அப்படின்றவர் சீவக சிந்தாமணியிலே கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்க இந்த பொங்கல் திருநாள் என்பது பிற்காலத்தில் மருவிதான் வந்து பொங்கல் திருநாள் என்பது அழைக்கப்பட்டுருச்சு. ஆமா ஆமா. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அறுவடை திருநாள், அறுவடை கொண்டாடி நோம்பு. இந்த திருநாள் வந்து கால நோம்புல கொஞ்சம் கொஞ்சமா மருவி பொங்கல் திருநாள் வந்திருக்கு. இன்னைக்கு குமரி முதல் இமயமறை இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடுவர் ஐயா, சொல்லுங்க. முக்கூடர் பல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை தான் வெளிக்காட்டும். அன்னைக்கு சொன்ன இல்லைங்களா, கனிஷ்காவை பார்க்க போனேன்னு சொன்னீங்க ஐயா. அந்த அம்மா சொன்னாங்க, நாங்களாவது பொங்கலையும் பாரம்பரியத்தையும் கொண்டாடுறதுக்காக நாங்க குக்கர்லயாவது பொங்கலை வைக்கிறோம் அப்படின்னு. இந்த அம்மா பொய் பேசுறாங்க. சொல்லுங்க. அன்னைக்கு போறேன், நைட்டு போட்டுக்கிட்டு வீசல பறக்கு பறக்கு பறக்குன்னு வாட்டில கொண்டு கட்டிட்டு இருக்காங்க. வாசலை கூட்டுறாங்க. எதுக்குன்னு பார்த்தா கோலம் போடணுங்க ஐயான்றாங்க. அப்புறம் எங்க ஐயா இது மாதிரி சொல்லணும். அதே மாதிரி இன்று நம்மளுடைய மாணவ செல்வங்கள் அனைவருமே சிறப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி தான் பொங்கல் திருநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமா நடுவர் ஐயா அவர்களே நீங்களே சொல்லிடணும், சரியான தீர்ப்பு கொடுத்துடணும். இங்க இருக்கிறதெல்லாம் பாருங்க. அது மட்டும் இல்லாம கிராமத்தில் தான் பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்படின்றதுக்கு இந்த மாணவர்கள்கிட்ட ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் எழுப்ப சொல்லி பாருங்க. அதிகமா மெஜாரிட்டியான ஓட்டு கிராமத்திற்கு தான் அப்படின்றது வரும். இங்க பாருங்க, மாடு மக்கள் எல்லாம் சொல்றீங்க. யாரையும் சொல்றீங்க மாடுன்னு? ஐயா இல்லங்க ஐயா, நடுவர்களே உங்களை சொல்ல மாட்டாங்க ஐயா. என்னை சொல்ல மாட்டேங்க. திரும்பி சொன்னீங்களா? அந்த பக்கம் மாடு உண்மையிலேயே கட்டி இருக்காங்க. அதை பார்த்து தான் சொன்னேன். இறுதியாக கிராமத்தில் தான் காலையில் எழுந்து மாட்டிற்கும் மண்ணிற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக இறைவனை வழிபட்டு அந்த பொங்கல் திருவிழாவன்று போய் பார்த்தீங்கன்னா அந்த 4 நாளும் கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில்களாகட்டும் விவசாய நிலங்களாகட்டும் அனைத்துமே ஒரு சிறப்பாக தான் காணப்படும். ஒரு திருவிழா போன்றுதான் காணப்படும் என்பதை கூறிக்கொண்டு
கிராமத்தில் தான் பொங்கல் என்பது சிறப்பாக இருக்கும். அங்கதான் சுற்றத்தார் ஒரு பக்கத்துல பொங்கல் வைக்கும் போது அடுத்த காட்டுல பொங்கல் வச்சுட்டாங்களா, சத்தம் வந்துருச்சா, ஏன் நம்மளது இன்னும் பொங்கல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டோம். ஒரு மகிழ்ச்சியோடும் ஒருவருக்கு ஒரு அன்பை பரிமாறிக்கொண்டும் சிறப்பான பொங்கலை கொண்டாடுவது கிராமத்தில் மட்டும்தான். நகரத்தில் அது போன்று இருக்காது. குக்கர்ல பொங்கல் வச்சுட்டு கதவை சாத்திட்டு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க என்பதை நடுவர் அவர்களுக்கு கூறிக்கொண்டு சிறப்புங்கய்யா கூறிக்கொண்டு இறுதியாக கிராமத்தில் தான் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அன்று இருந்த கோலத்தை நினைவில் கொண்டு தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த கோலத்தையே மனசுல வச்சுக்கிட்டு பேசிட்டே இருக்கிறீங்க. பொங்கல் சிறப்பாக கிராமத்தில் தான் கொண்டாடப்படுகிறது என்ற தன்னுடைய அணிக்கு சிறப்பாக வலு சேர்த்து சென்றிருக்கிறார். இதற்கு என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. வாங்க, அருள்முருகன் ஐயா, தமிழ்துறை உதவி பேராசிரியர் அவர்கள் நகரமே என்கின்ற அணிக்கு பேச வருகிறார். வாங்க. அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவது அது நகரத்திலே என்று நான் பேச வந்திருக்கிறேன். ஐயா, எதிரணியில் இருக்கவங்க பேசுனதை பார்த்தா ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. சொல்லுங்கய்யா. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரிதாங்க அந்த எதிரணியில் இருக்கக்கூடிய 4 பேரை பார்த்தா. பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் இருக்கிறாங்க. இந்த 4 பேருமே புலவர் பெருமான் தான். அதுலயும் குறிப்பா வேடியப்பன் சார் இருக்காரு பாருங்க. அவர் வேடியப்பன் இல்ல, பொய்யப்பன். ஆட பாவிகளா, பேரை மாத்திட்டாரா? பேசுறது எல்லாமே பொய்யுங்க எதிரணியில. ஐயா, எதிரணியில இருக்கவங்க பாருங்க. இந்த உஷாநந்தினி மேடம் அப்படிதான் பேசினாங்களா? அதான் அவங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு தான். வாங்க அவங்கள விட்டு. எதிரணியில இருக்கவங்க ஏதோ மேக்கப் பண்ணிட்டாங்க, லிப்டிக் போட்டுக்கிட்டாங்க, எல்லாம் ஓகே, நல்லா நீட்டா இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அந்த திருட்டு மொழி நல்லா பாருங்க. ஆனா எங்களே பாருங்க நடுவர் அவர்களே, கிருஷ்ணவேணி மேடம் பாருங்க, எவ்வளவு ஒரு பணிவா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை இன்னும் வெக்கம் விட்டு போகலாங்க மாதிரி எங்களுடைய அணியை பாருங்க எப்படி இருக்கிறாங்க. ஐயா, பணிவா அது சரிங்க, பணிவா இருக்கிறாங்க. ஆமா, நீங்க விட்டு இருந்தீங்கன்னா அடுத்த பொங்கல் வரைக்கும் பேசிருப்பாங்க எங்க கிருஷ்ணவேணி மேடம். அதனால தானுங்க நான் வந்து உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமாங்க. இன்னொன்னு தெரியுங்களா, நாங்களும் உட்கார்ந்து இருக்கிறோம் பேசிக்கிட்டு, எங்களுடைய பேச்சை கேட்டுட்டு பதில் சொல்ல முடியாம வேடியப்பன் சார் ஓடிட்டாரு பின்னாடி. ஓடி போயிட்டு பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேசியிருக்கிறாரு. இதுல இருந்தே தெரியும் நம்ம நடுவர் அவர்களே. உண்மைதாங்க, உண்மைதான். வீடியோ ஆதாரம் இருக்கு, நான் ஆதாரம் இல்லாம பேச மாட்டோம் எங்கள் அணி. கண்டிப்பாக தெரியுங்களா, நாம எப்பவுமே தானே பேசுவோம். அதே மாதிரி ஒரு பழமொழி இருக்கு, ஒய்யார கொண்டையா தாளம் பூவா எடுத்து பார்த்தா ஈரும் பேணுமா. அடப்பாவுமே. அதனால கொஞ்சம் பார்த்தே உட்கார்ந்துருங்க. எதிரணியில இருக்க ஈரும் பேணுமா இருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் யாருமே கொண்டு போறது இல்ல, எல்லாமே தலை பேப்பர் பேன் விரிச்சு போட்டு வராங்க. ஐயா, அதே மாதிரி எங்களுடைய அணி சத்தியத்தை பேசுவோம், உண்மையை பேசுவோம், நியாயத்தை பேசுவோம், கருத்தை பேசுவோம், பணிவா பேசுவோம், கண்ணியமா பேசுவோம். போ, இது அடுத்த எங்களுடைய அணியை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அதே மாதிரி எங்களுடைய அணியை பாருங்க, பளபளக்கும் மேனி, பளபளக்கும் துணி, பால்வடியும் முகம், கனவுகளுடைய ஈரம் காயாத கண்கள், அடமழை வந்தால் நகர மாட்டாங்க. ஆமாமா, அப்படிப்பட்டது எங்களுடைய அணிங்கய்யா. ஐயா, சரிங்க. இப்ப எங்களை வந்து குற்றம் சொல்லி சொல்றாங்க, பொங்கலை அப்படி வைக்கிறீங்க இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு குறை சொல்றாங்க. நாங்கள் பொங்கல் வைப்பது எவ்வளவு பெரிய விஷயம்னு, அது கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா, ஐயா, நகரத்துல வீட்டு வாடகை எவ்வளவு இருக்குது, ஒவ்வொரு பொருளும் எவ்வளவுக்கு விக்குது. ஆனா வேடியப்பன் சார் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, அவர் ஊர்ல பொங்கல் திருமணத்துக்கு முன்பு ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா 15 கரும்பை 10 ரூபாய்க்கு வாங்குவாரு. இந்த கேமரா மேல எப்படி துண்டை போட்டிருக்காங்க அது மாதிரி துண்டை போட்டுருவாரு. போட்டு 15 கரும்பை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்றாரு. பாத்துக்குங்க, அந்த விவசாயி 15 கரும்பு. அவரு திறமைங்க, அவரு திறமை. ஆனா நாங்க கொடுக்கிற விலை எவ்வளவோ அதை நாங்க வந்து வாங்கிக்கிறோங்க ஐயா, காசு கொடுத்து. நாங்க விவசாயிகளை வாழ வச்சிருக்கிறோம். கண்டிப்பா. திருமணத்துக்கு முன்பு சொல்லிட்டேன், திருமணத்துக்கு பின்பு எப்படி தெரியுங்களா, வேடியப்பன் சாரு போயிருவாரு ஒரு தோட்டம் பக்கத்துல இருந்தா, மாப்பிள்ள நல்ல தோட்டத்துல நல்ல கரும்பு நல்லா விளைஞ்சிருக்கியா, நல்லா அருமையா இருக்கு,
உன் தோட்டத்துல கரும்பு வாங்கி வச்சா அதாவது பொங்கல் வச்ச மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கரும்பு ஆட்டைய போட்டுக்கிட்டு வந்து பொங்கல் வைக்கிற நீங்க எவ்வளவு தைரியமா வந்து உட்காந்து பேசுறீங்க? என் நடுவர் அவர்களே, இப்பவே தீர்ப்பு கொடுத்துருங்க நடுவர் அவர்களே. என்னன்னு சொல்லிடலாங்க. நீங்க என்ன விருப்பம்? பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவது நகரத்தில் தாங்க ஐயா. உண்மைதான், உண்மைதான் ஐயா. நீங்க எங்க இருந்து வரீங்க? ஊரு? நான் ஊர் பேர் சொல்லுங்க. ஊர் பேர்? ஊர் பேர் ஊர் பேர் என்னங்க சொல்லுங்க ஐயா. ஐயா நான் ஊர் பேர் பவானிங்க ஐயா. பவானி என்ன நகரமா கிராமமாங்கய்யா? நகரம் இல்லைங்கய்யா, கிராமம் இல்லைங்கய்யா, ரெண்டும் கட்டானா இருக்குதுங்க. அது தத்தெடுத்திருப்பீங்க போல நீங்க. நகரம், நகராட்சி. நகராட்சி தான். சரிங்களா, நீங்க படிச்சவர், பண்பாளர், சும்மா சாதாரணமா இல்ல, எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஐயா ஆமாங்க ஐயா, படிப்புக்கு இதுக்கு என்னங்கய்யா? அதனால என்ன, நீங்க அப்போ நீங்க வரதே நகரத்துல இருந்து வரீங்க. அதே மாதிரி பாருங்க, இவங்க இந்த நமக்கு கல்லூரி இருக்கு பாருங்க, அது எங்க இருக்கு? சேலம் பைபாஸ், சேலம் கோவை பைபாஸ்ல இருக்கு நம்ம கல்லூரி. ஆமா ஆமா. ஆனா பொங்கல் வைக்கிறது பாருங்க எங்க சேலம் பைபாஸ் இந்த நகரத்துல வச்சுக்கிட்டு இருக்கவங்க ஐயா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா ஐயா. அதே மாதிரி பொங்கல் பண்டிகைக்கு குடும்பத்தோட திரைப்படம் பார்க்கணும்னா தியேட்டர் எங்கெங்கயா இருக்கு? கிராமத்துல இருக்கா, நகரத்துல இருக்காங்க ஐயா? கிராமத்திலயும் இருக்குது, நகரத்திலயும் இருக்குதுங்க. கிராமத்தில் இருக்கிறது கொஞ்சம் வசதி குறைவா இருக்கலாம், நகரத்தில் இருக்கிறது கொஞ்சம் வசதி அதிகமா இருக்கலாம். ஆனா குடும்பத்தோடையும் வந்து நல்ல வசதியோட பாக்கணும்னா எங்களுடைய நகரத்துக்கு தானே இங்க படம் பார்க்க வராங்க. கண்டிப்பாங்க. மோகன் பாரதி ஐயா வந்து கண்டிப்பா வந்து இந்த திரைப்படம் வெளியாகக்கூடிய திரைப்படம் எல்லாம் ஈரோட்ல போயிட்டு பாப்பாருங்க வருஷம் வருஷம். எனக்கு தெரியும், பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுவாரு ஐயா. அதே மாதிரி ஐயா அவர் ஈரோடு போறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. அவங்க தங்கச்சி வீடு அங்கதான் இருக்குதுங்க, அக்கா வீடும் அங்கதான் இருக்குது. பாருங்க, பொண்ணு கட்டி கொடுத்திருக்கிறது நகரத்துல கட்டி கொடுத்திருக்கிறாரு. உண்மைதான், உண்மைதாங்க. பொண்ணுலாம் அங்க கட்டி கொடுத்து போட்டு இவர் கிராமத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. எப்படின்னு பாருங்க. அதாங்க ஐயா, அவருக்கு அந்த நகரத்துடைய மகிமை தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் பொண்ணை கிராமத்திலே கொடுக்காம நகரத்துல கொடுத்திருக்காரு. உண்மைதான், உண்மைதாங்க ஐயா. அதே மாதிரி கண்டிப்பா வந்து எதிரணியில் இருக்கவங்க, குறிப்பா மோகன் பாரதி ஐயாவும் வேடியப்பன் சாரும் நகர கிராமத்துல தான் நாங்க பண்டிகை சிறப்பாக கொண்டாடுறோம் பொங்கல்ங்கிறாங்க. ஜல்லிக்கட்டுல காளையை அடக்கி ஆகணும் அவங்க ரெண்டு பேரும். பாருங்க 4 காளைகள் இருக்கு, போகும்போது அடக்கிட்டு தான் போகணும். அவங்களுடைய வீரத்தை காட்டணும். கிராமத்துல மூச்சு முட்டை சொல்றாங்களாங்கய்யா. வரும்போதே பாத்தீங்கன்னா மோகன் பாரதி ஒரு காளை அடக்கிட்டு தான் வந்திருக்கிறாரு. அவர் கண்ணுக்குட்டியை கூட அடக்க மாட்டாருங்கய்யா. ஐயா உங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. சொல்லுங்கய்யா. அதே மாதிரி இறுதியா நம்முடைய இளைய தளபதி ஒரு பாடல் பாடி இருக்கிறாரு. பாடுங்க. போக்கிரி பொங்கல் பாடல், அதை பாடி நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். ஏகடவட்டி பொங்கல் வச்ச காளியத்தா பொங்கலட எதுள்ளிக்கிட்டு பொங்கல் வச்ச ஜல்லிக்கட்டு பொங்கலட ஏழியும் அதையும் கலந்து வச்சு இடுப்பு எலும்பு ஓடி வச்ச போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல், இடுப்பு எலும்பு ஒடிச்சு வச்சு அடுப்பு இல்லாம எரிய வச்ச போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல் அப்படின்னு எங்களுடைய இளைய தளபதி எங்களுடைய அணிக்காக பாடி இருக்கிறார். ஆகையால் நடுவர் ஐயா அவர்கள் மனுநீதி சோழனை போல ஆராய்ந்து தீர்ப்பை வழங்க வேண்டும், பாண்டிய மன்னனை போல தீர்ப்பினை வழங்கிவிடக் கூடாது என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்து நாடு போற்றும் நல்லதொரு தீர்ப்பினை வழங்குவார். பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவது நகரத்திலே 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 என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 2 அணிகளும் சிறப்பாக தங்களுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள். பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது நகரத்திலா கிராமத்திலா, கிராமத்திலா நகரத்திலா என்ற ஒரு தலைப்பிலே இந்த 2 அணிகளும் 4 பேர் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு. தீர்ப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா நாம சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா பேச்சு அப்படி பயங்கரமா பேசியிருக்கிறாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாம தலகால் தெரியாம பேசியிருக்கிறாங்க 2 அணியினரும். அறுவடை திருநாள் பண்டிகையை நாம் பொங்கல் திருவிழா என்று கொண்டாடி வருகின்றோம். இந்த பொங்கல் விழா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரமாகவே களை கட்டும் பாருங்க. ஐயோ எப்பா சாமி, அந்த ஊர் கிராமம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அந்த தோரணம் கட்டுறது, இந்த தோரணம் கட்டுறது, டேய் நீ புது துணி எடுத்துட்டியா, நீ புது துணி எடுத்துட்டியா அப்படின்னு சொல்றது. மாட்டு சாணத்தை கொண்டு வந்து அந்த வாசலை முழுகுவாங்க பாருங்க. அக்கா 4 மணிக்கே எந்திரிச்சிருவாங்க. 4 மணிக்கே எந்திரிச்சு எல்லாம் முழுகி கோலம் போடுறது பார்த்தீங்கன்னா அப்படி கோலம் போடுவாங்க. ரொம்ப அற்புதமாக கோலம் போட்டு தன்னுடைய விவசாயத்தை நினைவு கூறுகின்ற வகையிலே இந்த பொங்கல் பண்டிகையை கிராமப்புற மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் என்று சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. நகர்ப்புற மக்கள் அட போங்கப்பா, நாங்கள் வந்து போக்கிரி பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறுபட்ட ஒரு பொங்கல் கொண்டாடுறாங்க. எப்படி அப்படின்னா பட்டிமன்றங்கள் எங்கள் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அவங்க தாங்க வாழ்க்கை கொடுக்குறாங்க. நகரத்துக்காரங்க தான் வாழ்க்கை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் சிறப்பு பூஜை, கோயில் குளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கொண்டாடுறாங்க. இத்தனை விஷயங்களும் செஞ்சுட்டு பொங்கல் வைக்கிறது மட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த கூட்டமாக கூடி ஒரு சமத்துவ பொங்கலை கொண்டாடக்கூடிய நிலை இருந்தாலும் கிராமப்புறத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய அடையாளம் கிராமம் நகரமாக இருந்தாலுமே கிராமப்புறத்தில் தான் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நேர்களை இவ்வளோ நேரம் நம்மளோட சங்ககிரியில் இருக்கிற விவேகானந்தா கல்வி நிறுவனத்து சார்பாக நடந்த பொங்கல் செலிப்ரேஷன் நிகழ்ச்சி தான் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கோலம், பொங்கல், உரியடின்னு சொல்லிட்டு டான்ஸு, பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரியே கண்டிப்பாக இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ஸோ எல்லாருமே தமிழரோட பாரம்பரியமான இந்த தைத்திருநாள் பொங்கலை வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க உங்கள் குடும்பங்களோட. கிருஷ்ணா டிவியின் சார்பாக எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல். தீயன் தக்கு, ஹே தையன் தீயன் தக்கு, தீயன் தக்கு, ஹே தையன் தீயன் தக்கு, தீயன் தக்கு, ஹே தையன் தீயன் தக்கு, தீயன் தக்கு. தை பொங்கலும்